ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது வேப்பம்பூ ரசம். வேப்பம்பூ எப்ப பூக்கும்னா ஏப்ரல் மாதத்திலேருந்து ஜூன் மாசம் வரைக்கும் இந்த பூ பூக்கும். இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா வேப்பம்பூ பூத்தோன்னே அதுக்கு எடுத்து கிளீன் பண்ணிட்டு நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு வெயில்ல நல்லா காய வச்சிருங்க. காய வச்சுட்டு பொடி பண்ணி ஒரு பாட்டில்ல போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோல வேப்பம்பூ ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கறதும் வேப்பம்பூவோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் வாங்க பார்க்கலாம். ஹாய் ஸ்ரீனி. ஒரு பாத்திரத்துல பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளிய ஊற வச்சு அதை தண்ணிய எடுத்துக்கலாம். ஸ்ரீனி வேப்பம்பூவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போறது ரசத்துக்கு தேவையான தண்ணி. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதாவது புளியோட பச்சை வாசம் போறது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம தாளிக்க போறோம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்ப தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். நெய் சூடானோன்னு கடுகு உளுத்தம்பருப்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நான் 1 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா இன்னொன்று வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வேப்பம்பூவை ஆட் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுக்கிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. இதுவே நீங்க ஏற்கனவே காய வச்ச வேப்பம்பூ ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப லைட்டா வதக்கி விட்டுட்டு நீங்க ரசம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல ஆட் பண்ணிக்கலாம். வேப்பம்பூவை போட்டோன்னே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கொதிக்க வைக்க கூடாது. நெக்ஸ்ட் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும் ஒன்னா. சூப்பரா வேப்பம்பூவெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வெத்தலையை வச்சு மில்க் ஷேக் புதுமையான முறையில் ட்ரை பண்ணியிருக்கோம். மறக்காம அந்த வீடியோவையும் பாருங்க. நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச புளி தண்ணியில் மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 4 நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வரது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே தாளிச்சு வச்சிருந்தோம்ல கடுகு உளுத்தம்பருப்பு வேப்பம்பூ எல்லாம் போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உப்பு தேவையான அளவு. வேப்பம்பூவை ஆட் பண்ணோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வைக்காதீங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சு. வேப்பம்பூவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வேப்பம்பூ கசப்பாக தான் இருக்கும். இப்போ வேப்பம்பூ ரசம் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் கசப்பு சுவையோட தான் இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேப்பம்பூ நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புழுவெல்லாம் வெளியேறுது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேப்பம்பூ உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இது சாப்பிடக்கூடாது. வேப்பம்பூ நம்ம சாப்பிட்றதுனால பிபியோட லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கல்லீரலில் கொழுப்பு சேராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவுது. வேப்பம்பூ நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறதா இருந்தால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான வேப்பம்பூ ரசம் வீட்டில் செஞ்சு பாருங்க. இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். பாய்.